முருகர் வந்து த அல்டிமேட்மா. அதை வந்து இப்படி பார்த்திங்கன்னா தாயாருக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிப்பாங்க. அப்படி பார்த்தா சிவனுடைய பிள்ளைன்னும் போது எல்லாருக்குமே குழந்தைகள் தான் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் வச்சு தான் இப்போ எனக்கு எதாவதுன்னா என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, என் பிள்ளைக்கு எதுவும் வரக்கூடாது, எனக்கு எதாக இருந்தாலும் எனக்கு கொடுன்னு தான் உண்மையான அம்மா அப்பா வேண்டிப்பாங்க. அதுபோல் பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது வந்து முருகர்ன்ற ஒரு விஷயந்தான். முருகர்ன்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது பழனி த அல்டிமேட்மா. நம்பர் 2 திருச்செந்தூர், நம்பர் 3 திருப்போரூர் கந்தசாமி, நம்பர் 4 வந்து மாணிக்கம்பாளையம், அதாவது நாமக்கல் இருக்கக்கூடிய மாணிக்கம்பாளையம் நல்லகுமார சுவாமி. அது ஒரு சுயம்பு முருகர். இது 4மே த அல்டிமேட் முருகர் டெம்பிள். அப்போ நம்ம வந்து ஏன் வந்து திருச்செந்தூர் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் நம்ம சொல்லலாம், ஒரு யுகத்துக்கு முன்னாடி கோயில் சொல்லலாம், 2 யுகத்துக்கு முன்னாடி கோயில் நீங்கள் சொல்லலாம். அந்த கோயில் எல்லா முருகர் கோயிலையும் வந்து நவகிரகம் உண்டுமா. நவகிரகம் இல்லாத ஒரு முருகர் கோயில் அப்படின்னு சொன்னால் அது திருச்செந்தூர் முருகர். அப்போது நவகிரகங்கள்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே உருவான கோயில்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க ஏன் அந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 2, நீங்கள் பழனிக்கு போனால் கூட நவகிரகம் உண்டு. அது தலைக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக பழனி முருகர் சன்னிதானத்துக்கு பின்னாடி ஒரு சிவன் பார்வதிக்கான இடம் இருக்குது. அந்த லோக்கல் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்தந்த நட்சத்திரத்துக்கு அந்தந்த ராசிக்கு நடுவில் நின்று தான் கும்பிடணுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. 2வது வந்து குருனாலே அறியாமை இருளை நீக்குபவர். இப்போ பெருமாள் பார்த்திங்கன்னா அவர் குருனாலே வந்து உபதேசம் பண்ணியிருக்கணும். பெருமாள் வந்து கீதா உபதேசம் பண்ணியிருக்காரு. சிவன் வந்து தேவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக மாகேஸ்வர மூர்த்தத்தில் 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றான தட்சிணாமூர்த்தியாக இருந்து தேவர்களுக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு. முருகர் பார்த்திங்கன்னா ஸ்கந்த குருவாக இருந்து அவங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அப்போ 3 குருக்கள் உள்ள இடம் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில். அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆண்டிகளால் கட்டப்பட்ட கோவில். அந்த அரசனால் கட்டப்பட்ட கோவிலில் நீங்கள் ஆண்டியாக இருக்கீங்க, நீங்கள் அரசனாகணும்னா ஆண்டிகளால் கட்டப்பட்ட அந்த கோயில் மட்டும்தான் உங்களுக்கு உதவும். இது சத்தியமான உண்மை. நான் அப்படி தான் வந்திருக்கேன், பெக்கர் டு பிகர். ஏன் நிலா சோறு அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே முடியும். நிலாவில் உட்காந்து அந்த சாப்பிட்ற பழக்கமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நிலாவில் உட்காந்து சாப்பிடணும் போது திருச்செந்தூர் மண்ணும் போது முருகன் உழவர இடம், முருகர் இருக்கக்கூடிய இடம், அந்த ரொம்ப த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ். பௌர்ணமியில் திருச்செந்தூர் கோவில் நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எப்போ வந்தாலும் கோயிலுக்கு திருச்செந்தூரோ திருப்பதியோ கூட்டமாக போங்க. எந்த கோயில் போனாலும் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போங்க, அது ஒரு பெரிய புண்ணியம். நம்பர் 2, திருச்செந்தூர் வந்து இங்கே யாராவது வந்து மாற்றம் நடந்திருக்கா? இந்த பௌர்ணமி வந்து ஒரு வாங்கலாம், மைக் கொடுங்களேன் சார். நான் நவம்பர் பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் வந்திருந்தேன். அங்கே வந்து நைட்டு ஒரு 9-10 மணி இருக்கும். அந்த கடற்கரையில் சாப்பிட்டுட்டு உக்காந்து ஒரு மனமுருக வேண்டிக்கிட்டேன். என் பையனுக்கு திருமணம் ஒரு 200 ஜாதகம் பார்த்துருப்போம், எங்கேயும் அமையல. அப்போ அது வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை நம்பி வந்திருக்கேன், தயவு செஞ்சு நானும் 2-3 வருஷமாக இவ்வளோ ஜாதகம் பார்த்துட்ருக்கேன், அமையல. முருகா நீ வந்து என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி வந்து ஒரு 4 நாள்லையே அந்த செட் ஆச்சு. அவங்களே பொண்ணு வீட்டுக்காரங்க. எந்த ஊர் ஐயா? முசிறி. இப்போ இது எவ்வளோ செலவாச்சு? இதுக்கு திருச்செந்தூர் வர்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு? திருச்செந்தூர் வர்றதுக்கு ஒரு ட்ரெயினுக்கு தான் செலவு. ஒன்றும் செலவுலாம் அதிகமாக இல்லைங்க. ஒரு ஏதாவது நைட்டு சாப்பாடுக்கு ஏதாவது பணம் வாங்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே. இப்போது கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு ஜோசிக்காரங்களை போய் பார்க்குறதுலையோ வாஸ்துபடி வீடை மாற்றுறதையோ ஒரு ஓரமாக வச்சுட்டு கடவுளை நம்புங்கள் சார். கிரியேட்டர் வர்சஸ் கிரியேஷன்ஸ். 27 பையனுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அவசியம் ஐயாவுக்கு பத்திரிகையை கொடுப்பேன், அவசியம் வரணும்னு வேண்டிக்கிறேன். வந்துடும் ஐயா. கிரியேட்டர் வர்சஸ் கிரியேஷன்ஸ் ஐயா. கிரியேட்டர்னா உருவாக்குபவர், கிரியேஷன்ஸ்னால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். நம்ம உருவாக்கப்பட்ட விஷயங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம் சார். த அல்டிமேட் பின்னாடி போனோம். நான் நவகிரகத்தை கும்பிட மாட்டோமா, அது என் மதம் சார்ந்த விஷயமா இருக்கலாம். அதை யார் உருவாக்குனாங்க? இப்போ எனக்கு பிரைம் மினிஸ்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா நான் லோக்கல் கவுன்சிலை பார்த்து பயப்படுவேனா? அவன் தானே என்னை பார்த்து பயப்படணும், ஐயோ பிரைம் மினிஸ்டரோட ஆள்னு சொல்லிட்டு. அப்போ அது போல் பி வித் அல்டிமேட். பெருமாள்னா பெருமாளோட இருங்க, சிவன்னா சிவனோட இருங்க, நீங்கள் முருகர்னா முருகரோட இருங்க, பிள்ளையார்பட்டினா பிள்ளையார்பட்டியோட இருங்க, நோ ப்ராப்ளம்.
பட் அதுக்கு கீழெல்லாம் போகாதீங்கம்மா, அதுக்கு கீழே போகாதீங்க. நான் தெர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். வேறு யார் சார் முருகர் திருச்செந்தூர் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை மெதுவாக பேசுவோம் சார், கொடுங்க 4 மைக் கையில் வச்சுங்களேன்ப்பா. என் பேர் வாசுதனையா, முசிறியில் இருந்து வந்துருக்கீங்க. ஐயா எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப மன உளைச்சல இருந்து நான் ஊர் விட்டு திருப்பூருக்கு போயிட்டேங்க. கடன் தொல்லை தாங்க முடியாமல் போனதுக்கப்புறம் ஐயாவோட யூடியூப் பார்க்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஓகே, அதில் பார்த்ததுக்கப்புறம் ஐயா சொல்கிற மாதிரி இந்த பிளைன் கலர் ஷர்ட்டு நான் இந்த என்பி சாப்பிட்றலாம் விட்டுட்டேங்க. விட்டுட்டு உடனே நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேங்க. போயிட்டு மடிப்பிச்சை நானும் ஒய்ஃபும் மடிப்பிச்சை எடுத்தேங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப ஒரு மாற்றம் கிடச்சிருக்குங்க. இந்த கடனெல்லாம் நான் ஒரு 6 மாதத்தில் கட்டி முடிச்சிருக்கு. எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு? ரொம்பலாம் செலவாகலைங்க. நான் ட்ரெயினில் தான் போனேன், 155 ரூபா ட்ரெயினில் போனேங்க. அவ்வளோதான் சார். ஆமாங்க. இது ஓகே. நான் இதுக்கப்புறம் இன்னும் சில அன்னதான சாப்பாடு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஓகே, இதில் என்ன பியூட்டினா சார், இப்போ அன்னதானத்துக்கு நேற்று முந்தானத்து சாலமன்னு என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு கிறிஸ்டியன் ரோமன் கத்தோலிக் மத பிரிவை சேர்ந்தவர், அவர் வந்து சொல்கிறாரு, மார்ச் மாதத்துலேருந்து அடுத்த மார்ச் மாதம் வரை யாரும் போடக்கூடாது, நான் தான் ஃபுல்லாக பே பண்ணுவேன்றார். அப்போது நம்மளுடைய செய்கைகள் தான் ரொம்ப முக்கியம் சார். ஸோ உங்களுக்கு நன்றி. நீங்கள் ஒரு வாட்டி அன்னதானம் போடணும். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எப்போனா நாளைக்கு இல்லை சார், நீங்கள் ஒரு 2 கோடி ரூபாய் கையில் கேஷ் வச்சுக்கிட்டு சொக்கலிங்கம் நான் இதே மாதிரி சண்டை பண்ணுவேன், சட்டை பிடிச்சி அடிப்பேன், நான் தான் 10 மாதத்துக்கு போடணும்னு சொல்லணும். அந்த ஊர் பாருங்கள் சார், எழுதி வச்சுங்க, திருவண்ணாமலை 20 லட்சம் பேர் போகிறாங்கம்மா, 2 கோடி பேர் திருச்செந்தூர் மண்ணை அந்த இடத்துல நின்னா போதுன்ட்டு க்யூவில் நிற்கக்கூடிய 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் க்யூவில் நின்று அந்த கடலில் நிற்கிறதுக்கு ஆள் வந்து அலைமோதுன்றது நடக்குதா இல்லையா நீங்கள் பாருங்க. நிச்சயமாக நிச்சயமாக மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக நான் இந்த விஷயத்த ஆண்டாள் கோயிலில் பண்ணியிருக்கேன் சார். ஒரு நாளாவது திருப்பதியோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் கூட்டத்தை கூட்டி காமிப்பேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்கேன். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தட் ஹஸ் ஹேப்பன்ட். திருச்செந்தூர் கோயிலில் நடக்கும் சார். வேறு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண? நான் வந்து திருச்செந்தூர் நவம்பர் வந்தேங்கய்யா. மதுரை திருச்செந்தூர் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு பெருமாளை திருப்பதி போகணும், எங்கள் குடும்பத்தோடு போகணும், எங்கே போனாலும் குடும்பத்தோடு போகணுன்னு ஒரு கருத்துங்க. வீட்டில் மனைவிங்க நாங்களும் திரும்ப தூரம் போகணும்னு நினச்சோம். அந்த வாரம் வெள்ளிக்கிழமையே வந்துங்க மனைவி சொல்கிறான் நம்ம திருப்பதி போகலாம் அப்படின்னா, குடும்பத்தோடு போகணும், என் பையன் ஸ்கூல்லேருந்து வரணும்னு. வர்றதுக்கு முன்னாடி டிக்கெட் கிடைச்சி சாமி, தரிசனம் 6:30 மணிக்கு நம்ம பஸ் ஏறுறோம், காலையில் 6:30 மணிக்கு அங்கே திருப்பதியில் இறங்குறோம், தரிசனம் 2 மணிக்கு கிடைக்கிது, சாயந்தரம் 6 மணிக்கு வந்து இறங்குறோம், அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயாச்சு. இந்த ஆண்டாள் குடும்பத்தை கண்டுபிடிச்சி கொடுத்ததே என்னோட மனைவி தாங்க. அதில் பெரிய சந்தோஷம். இப்போ மனைவி குழந்தையோட வந்து நான் வந்து இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், வந்திருக்கேன் ஐயா. நன்றி. எந்த ஊர் நீங்கள்? சோமனூர் பக்கம் கோம்பக்காட்டு புதூர். கோயம்புத்தூர். சூப்பர். வாழ்க மாட்டேன். நன்றி. அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் பௌர்ணமி ப்ரோக்ராம் நீங்கள் சொன்னதுலேருந்து வரணும்னு 2-3 மாதம் ட்ரை பண்ண முடியல. போன மாதம் வரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அரியரசுதன் அவன் என் பையன் பெரிய பையன், நீங்கள் தான் உங்களுக்கு தெரியுமே வந்திருக்கீங்களே, நான் எப்படியாச்சும் போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் முருகன் நீங்கள் கொடுத்த படத்தை வச்சு வேண்டிட்டு செல்ல பிள்ளைன்னு தான் பேசுவேன். பட்டு பிள்ளை நான் அம்மாவை என்னை எப்படியாச்சும் உன்னை கோயிலுக்கு வரத்துக்கு எனக்கு இது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் பையனோட ஃப்ரெண்டு அவன் வந்திருந்தவன், நான் தரேன்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த பைசா கொடுத்தான். வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் சொன்ன இடத்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இது இல்லை, இன்னும் கல்யாணமும் இதாகல. நான் கோயிலில் வந்து இறங்கிட்டு குளிச்சுட்டு காலையிலே வந்துட்டேன். 6 மணிக்கெலாம் வந்து அங்கே இறங்கிட்டு கடலில் குளிச்சுட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு வந்து மடிப்பிச்சை எடுக்க சொன்னதுக்கு இது பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பேசான்னு அப்புறம் உட்காந்துருந்தேன். படுத்துருந்தேன். சுதன்ட்டு ஒரு மாதிரி இதாக இருந்தான். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து உட்காந்து இருந்தேன். அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் மடிப்பிச்சை இது பண்ணேன். வேண்டிக்கிட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் கால் நிற்க முடியல. சரின்னு போய் படுத்துக்கிட்டேன். உட்காந்துருக்கும் போது அப்படியே அழுதுகிட்டே இந்த தம்பி சாப்பிட்டியாப்பா என்னதுன்னு கேட்டேன். அவன் ஒரு மாதிரி டல்லாக சொல்லவும், என்னடா அது பிள்ளை அப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா எப்படியாச்சும் என் பிள்ளைங்க இதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, இந்த இடத்த இது பண்ணாதான் எனக்கு விமோசனம், அதுக்கு எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால், நைட்டு அப்போவே ஒரு 1/2 மணி நேரத்துலேயே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், தம்பி இப்படி சங்கடமாக பேசிட்டு வச்சுட்டான்ப்பா, நீங்கள் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு. நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் சாமி கும்பிட்றத பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணான். அவன் போயிட்டு அப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு சாயந்தரமா ஒரு 5:30 மணி போல் இது பண்ணும்போது ஃபோன் பண்ணி, அந்த இடத்துக்கு ஆள் வந்து பேசிட்டு போயிருக்காங்கம்மா, எங்கள் அம்மாவும் என் தம்பியும் இல்லை, வந்த உடனே கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்த உடனே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மகிழ்ச்சி தாங்கலை.
அப்போவே நன்றி சொல்லிட்டு என் பட்டு பிள்ளை உனக்கு நன்றி தங்குவேன் நல்லபடியாக அதை முடிச்சு கொடு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த எலெக்ஷன் வந்துருச்சா. எலெக்ஷன் வரவும் முடிச்சுட்டு இப்போ வந்து இடம் வித்தாச்சு இப்போ இன்னும் இல்லைப்பா, நான் இது பண்ணல, முடிச்சிருவாங்க அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்போ உங்கள் பையனுக்கு ஏற்கனவே விதவி தான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம், பெரியவனுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. சரிங்களா? வணக்கம் சார். உங்களை பார்த்த அப்புறம் எங்கள் மருமகளை வந்து 10 வருஷமாக என் பேரனையும் பார்த்ததில்லை நான். அவங்க சண்டையால் கொஞ்சம் இருந்தாங்க. நான் திருச்செந்தூர் வந்தேன். வந்துட்டு 2 பேரங்கல்ல வந்து சேரணும்னு சொல்லி ஒரு முருகன்ட்ட ஒரு கண்ணீர் விட்டுட்டு வந்தேன். ஆனால் ஒரு பேரை வந்து இறந்துட்டேன் சார். ஒரு பேரை என் மருமகளும் பேரனும் என்னோட வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ எல்லாம் சேர்ந்துட்டீங்க? சேர்ந்துருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷமா? சந்தோஷம் சார். அந்த மறுபடியும் உங்களுக்கு ஒரு முருகரே பிள்ளையா பிறக்குமா உங்கள் பையனுக்கு? அதுதான் அம்மா, வாழ்வது ஒரு முறையுமா, அது வந்து வாழ்க்கையை வாழ்வதற்குள்ள கொண்டாடுவதற்குமா, வாழ்ந்து தீர்த்துடணுமா, சண்டை வேணாமா. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் 2 பேர் இறந்து போனாங்க. எத்தனை லட்சம் கோடி, யாருக்கு என்ன யூஸு? அந்த டாஸ்மாக் வந்து வருமானம் வந்து 2 பேரும் நிம்மதியாக சாக விட்டுதாம்மா, புரியுதாம்மா? அப்போ வந்து நம்ம வந்து நேர்மையாக சம்பாதிப்போம், அகம்பாவம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக சட்டிலாக சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றுன்ற மாதிரி நினச்சி போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் மாதிரி இந்த பெஸ்ட் லைஃப் எதுவும் இருக்காதுமா. சரி, ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் சார். மகிழ்ச்சிம்மா, ஆனந்தம். சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். என்னோட பேர் ஆனந்தன் தனலட்சுமி, மேலப்பங்குடி, நியரஸ்ட் சிவகங்கை மாவட்டம் சார். இந்த நம்பர், வீட்டு நம்பர் சொல்லுங்கம்மா. நவம்பர் 11 வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். என்னோட பசங்க வந்து ரொம்ப அன்பாக இருக்க மாட்டாங்க என் கூட. ஏன்னா நான் நிறைய கண்டிஷன் பண்ணுறதுனால அதுக்காக நான் அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே தங்கியிருந்தேன். நான் உங்களையும் பார்த்தேன். சரி. அப்போ வந்து அந்த நான் அதிசயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனால் அதே நேரம் என் முன்னாடி நடந்துச்சு. நான் உங்களை ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும்னு நினச்சேன். அங்கே வந்திருக்கும் போது ஆத்து மணலில் படுத்திருந்த எனக்கு முன்னாடி நீங்கள் திருச்செந்தூர் படம் வந்து 1 லட்சம் படம் கொடுத்துட்டு இருந்தீங்க என் முன்னாடி. நான் படுத்திருந்த இடத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள் பசங்க இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ மறுநாளே எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப சண்டை போட்டு 3 நாள் வேலைக்கு போகல, ரொம்ப இடைஞ்சல் கொடுத்தான், அழுதேன். அப்புறமா வந்து இனிமேல் அழுகக்கூடாதுன்னு உறுதி எடுத்து முருகனையும் கும்பிட்டேன், மற்ற என் குலதெய்வத்தையும் கும்பிட்டேன். குலதெய்வ வழிபாடு இப்போ வந்து நான் வந்து போய் அன்னதானத்தோடு சிறப்பாக செஞ்சுட்டு வந்தேன். இப்போ எஸ்ஏக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறாப்புல, மெரிட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு அவன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு எஸ்ஐ ஆகிடுவாருமா. வேலை கிடைக்கணும் நம்பிக்கையில் இருக்கேன் சார். என்னோட பையனுடைய லைஃப் அப்புறம் பேசிக்கலாம். இப்பொழுது அன்பாக இருக்கான் சார் என் மேலே. அதை வந்து நீடிக்கணும், அவர் நிறைய சேவைகள் செய்யணும்னு நான் மனசில் நினச்சிருக்கேன். அதே போல் அவனுக்கு எல்லாம் நடக்கணும். அதுக்கு எல்லாம் திருச்செந்தூர் முருகனும் உங்களுடைய ஆசையும் வேணும் சார். ரொம்ப நன்றி சார். நம்ம ஆசி கொடுக்குற அளவுக்கு சாமியார் இல்லைம்மா, நான் ஆசாமி. மறுபடியும் இன்னொரு ஆளை உருவாக்கிடாதீங்க, சரிங்களா? ஓகே. ஃபைனலாக நிறைவாக யாராவது சரி, இவங்க யாருக்கா நிறைவாக கொடுத்துருவோம். ஐயா வணக்கம். உங்களை பற்றி இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்டுக்காரர்? எங்கள் வீட்டுக்காரங்க நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம். இப்போ நிறைய வீட்டுக்காரருக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சொக்கலிங்கத்தே பேசிட்டு இருக்காங்கன்னு. சொல்லுங்கம்மா. எனக்கும் பாசம் வந்துடுது உங்க மேல. உங்களுக்கும் பாசம் வந்துடுது, பாசம் உங்க மேல. ஓ, என் மேல? ஆமா. ஐ லவ் யூமா. அப்பா நான் திருச்செந்தூருக்கு அப்ப நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போங்க. நான் போய் சார்ட்ட போய் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். சார்ட்ட பேசுவேன் அப்படின்னு. நீ என்ன பேச போற அப்படின்னாங்க. எனக்கு பேச தெரியும் அப்படின்னு. உங்க காலில் வந்து விழுந்தேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க, அம்மா நான் என்ன சாமியாம்மா காலில் வந்து விழுந்தேன், எந்திக்கம்மா அப்படின்னு சொன்னீங்க. எந்திரிச்சேன். உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு நீங்கள் நல்ல வாக்கு சொல்லணும்யா அப்படின்னேன். அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்க. அப்போ சொன்னீங்க, மகன் காதலிச்சு கல்யாணம் படித்தான், இப்போ வந்து மருமகன் வீட்டுக்கு வர மாட்டேக்கா, அது தன்னால் நடக்கும் அடுத்தே அப்படின்னீங்க. அப்போ என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். அதுவும் கிடைக்கும் வேற அப்படின்னு. எனக்கு பணம் வேணும் அப்படின்னு. இந்தாங்கம்மா அப்படின்னு 50 ரூபா தாள், புது தாள் தந்திய, அதை வீட்டிலே பூசை பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரியே மூத்த மருமவா, மாமா என்னை கூப்பிடுங்க, நான் வாரேங்க. சேர்ந்துட்டீங்க? ஆமாம். பிரபஞ்சம் பண்ணத வேலை, உங்களுடைய வேலை இது. முருகர்மா. அடுத்து இன்னொரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னா, என் மகா மாசமா இருந்தா, பாப்பாவும் சுகமா பார்த்து ஆம்பளை பிள்ளை பிறந்துடுது. சரிம்மா.
ரெண்டு. அம்மா நீங்கள் எந்த ஊர்மா நீங்கள்? எனக்கு வந்து சொந்த ஊர் ராஜபாளையம். உங்கள் வயசு என்ன? எனக்கு வயசு 50. நீங்கள் எனக்கு அக்கா. சரிங்களா சார் நான் ரொம்ப சந்தோஷமா. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிடுதே, நான் வந்து கல்யாணம் முடிச்சு 91 கல்யாணம். எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்க, என்ன நல்லா வச்சுக்கிடுவாங்க. சினிமாக்கெல்லாம் கூட்டு போவாங்க. இப்போ கூட புது படத்துக்கு கூட்டு போனாங்க. புது படத்துக்கு? ஆமாம். இப்போ ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு முன்னாடியா? உங்களை பார்த்த பிறகு எப்போனாலும் படத்துக்கு கூட்டு போவாங்க. ஒருத்தன் வந்து இப்போ சமீபத்தில் டிவியில் ஒருத்தன் கேட்டாருமா கேள்வி, என்னடா படம் போனேன்னு கேட்டேன். படம் எப்பா அப்படின்னாமா, அது கிமு 6ஆம் நூற்றாண்டில் வந்த படம். ரெண்டாவது என் ஒய்ஃப் போனான்னா யார் கூடனா தனியாக போனானா, தனியாக போகிறதுக்கு இவன் எதுக்கு தாலி கட்டணும்? சரி அம்மா நீங்கள் உங்கள் போல தான் சார் நான் படிப்பேன், எல்லாத்துக்கும் சொல்லுவேன். வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டேன். குத்துவிளக்கு பூசை நடத்தேன். ஏன்னா 28 வருஷமாக நடத்துதேன். 91 கல்யாணம். இப்போ இது வரைக்கும் அன்னதானத்தோடு நடத்துதேன். இது வரைக்கும் அன்னதானத்தோட கோயிலில் குத்துவிளக்கு பூசைக்கு மாதாந்த வெள்ளி அன்னைக்கு அன்னதானத்தோட 2000 3000 வீட்டுக்காரங்க ரூபா தருவாங்க. சாப்பாடு போடுவேன், ஒரு 200 பேருக்கு சாப்பாடு போடுவேன். இப்போ உங்களோட சேர்ந்தோன்னே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜெயிக்கிறோம்மா. சரி, உங்க பேர் என்ன? என் பேர் KS முத்துச்செல்வி. முத்துச்செல்வி. சிவகபாண்டியன். எங்க அம்மா பேர் முத்துலட்சுமி, உங்க பேர் முத்துச்செல்வி. ஆமாயா, தெரியும் எனக்கு உங்க அம்மா பேர் முத்துச்செல்வி. அம்மா என்கின்ற அக்கா, அவ்வளவுதாம்மா. நன்றிம்மா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எங்கள் பொண்ணுக்கு திருச்செந்தூரில் திருமணம் முடிஞ்சது சார். திருமணம் நடந்தது? ஆமாம், நடந்திருக்கு. வேண்டிக்கிட்டீங்களா? ஆமாங்க சார். மே மாதம் வேண்டிக்கிட்டேங்க. டிசம்பர் 1ஆம் தேதி திருமணம் நடந்துருச்சுங்க. மகிழ்ச்சி. அதுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க, அதுக்கு நன்றி. நான் என்ன உதவி பண்ணேன்? அங்கே திருச்செந்தூர்னு என்னன்னே தெரியாது சார். உங்கள் டீம்லேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது முருகர், அவ்வளோதான். ஆமாம். சரிங்களா? அப்புறம் எனக்கு மறுபடியும் இப்போ அங்கே தான் நடக்க போகுது. நீங்கள் வந்துடுங்க. அப்புறம் பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. சேர்ந்துட்டாங்க? ஆமாம். மனைவியும் நீங்களும் சேர்ந்துட்டு? இல்லை, மனைவியோட கூட பிறந்தவங்க. மனைவி கூட பிறந்தவங்க 12 வருஷமாக பிறந்திருந்தான். சரி, இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள்மா. நான் இது வந்து எதுக்காகனா, இப்போ நம்ம திருச்செந்தூருக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு இந்த வடிவேல முடிவெட்டுறதுக்கு ஒரு படத்தில் வச்சுருப்பேன். என்ன படம்? குசேலன் படமா? இது வேலை கிடையாதுமா. நம்ம மதம் ரொம்ப சிம்பிளானது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குமா.